ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி செம்ம ருசியான சத்தான சட்னி தான். ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தை எல்லோரும் 10 இட்லி சாப்பிட்லாம். அந்த மாதிரி டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். சாப்பிட கேட்கும். அந்த மாதிரி இருக்குங்க. இந்த சட்னி எப்படி செய்வோன்னு பார்ப்பா. வீடியோக்களை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சட்டியில் எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு 10 போடுங்க, 3 வரமிளகாய், 3 கொட்டை புளி, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கேரட்டு ஒரு 3 ஸ்பூன் கேரட்டு உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கிடுங்க. போட்டு ஒரு சின்ன தக்காளி அதையும் பொடிசாக அரிஞ்சு போடுங்க. அப்புறம் நல்லா வதக்கினோடனே தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் போட்டு நல்லா வச்சுட்டு உப்பு போடுங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஆறணுன்னு மிக்ஸி ஜாரில் தான் வச்சு திரிக்கணும். நல்லா மையாக திரித்து வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இது தாளித்து ஊற்றுங்க. தாளித்து ஊற்றுறதுக்கு கடுகு, ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து ஊற்றி சாப்பிடுங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கேரட் பொட்டுக்கடலை சட்னி தான் ரொம்ப சுவையாக இருக்குது. செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில்